உங்களுக்கு பல வருஷமா தாது சம்பந்தமான பிரச்சனைகள்னால தாது நஷ்டம் ஏற்பட்டு உடல்ல வலி, வேதனைகள், அசதி, சோர்வு, டயர்ட்னஸ், படபடப்பெல்லாம் இருக்கு. இதனால முழுமையான திருப்தி இல்ல, ஆனந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கான முழுமையான பதிவு தாங்க இது. அதாவது தாது புஷ்டி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, தாது குறைபாடு இருக்குது, அதனால எனக்கு கல்யாணம் வேணாம், அது டைவர்ஸ், வீட்டுல பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனைகள். உங்களுக்கும் தாது புஷ்டி குறைபாடா? கவலைப்பட வேண்டாம். ஆண் மலட்டுத்தன்மைக்கும் பெண் மலட்டுத்தன்மைக்கும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தை பத்தி தான் இப்ப ஐயா கடை கேட்க போறோம். 2 லிட்டர் நெய், கல்கம், தண்ணீர் விட்டான் கிழங்க சுத்தி பண்ணி அரைச்சு வச்சிருக்கா 1/4 கிலோ. இது லைவா செஞ்சு காமிக்கிற மட்டும் சொல்ல, இதுல எண்ணற்ற ஆச்சரியமான தகவல் சொல்றாரு. நீங்க சொல்லி இருக்கிற இந்த மூலிகைகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும், எவ்வளவு நாள்ல வேலை செய்யும்? அன்னைக்கே வேலை செய்யும். அன்னைக்கே வேலை செய்யுமா? எப்படின்னா அன்னைக்கே வேலை செய்யும் சொல்றீங்க? நம்ம முன்னாடி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தாது குறைபாடு, அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம், தாது குறைபாடு அதனால எனக்கு மேரேஜ் வேணாம், தாது குறைபாடு அதனால எனக்கு பயமா இருக்கு, தாது குறைபாடு அதனால எனக்கு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் அதிகமா இருக்குது, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால எனக்கு எந்த கல்யாணம் வேணாம், எதுவுமே வேண்டாம், இதனால நிறைய டைவர்ஸ், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஏங்க இதுக்கு எல்லாமே செய்முறையா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க ஒரு பாரம்பரிய வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் அண்ணா செய்ய போறாரு. இது கேரளாவில் ஒரு ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர்ல டைரக்டரா வந்திருக்காரு. இது எப்படி செய்யலாம், எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், இந்த தாது புஷ்டிலேயும் தாது குறைபாட்டை, தாது சம்பந்தமான பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுது அப்படின்ற முழுமையான தகவலை தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஆனா இப்ப தாது புஷ்டி கிருதம் ஒண்ணு செஞ்சு காமிக்கிறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்க அற்புதமாக தண்ணீர் விட்டான் கிழங்குல இருந்து செஞ்சு காமிக்கிறீங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தாது நஷ்டம் ஏன் ஏற்படுது? ஏன் இன்னைக்கு ஆண்களுக்கு பெரும்பாலும் தாது குறைபாடு இருக்கு? பல காரணங்கள் இருக்கு. இதுல முக்கியமா சிறு வயதுல செய்யக்கூடிய தவறு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமது வயதுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்வது, இது ஒரு காரணம். இன்னொன்னு ஃபுட்டு. நம்ம பழைய காலத்துல சாப்பிட்ட மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் இப்ப சாப்பிட்றது யாருமே கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு காரணம். நண்பர்களே, தாது சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு ஓரளா சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். இப்போ செய்முறைக்குள்ள போலாம். ஆனா செய்முறைக்குள்ள போலாங்களா? வாங்க செய்முறைக்குள்ள போலாம். நண்பர்களே, நெய் வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரிஜினல் நாட்டு மாட்டு நெய் வச்சிருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க, ஒரிஜினல் தேன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு பால், இங்க பூனைக்காளி விதை வச்சிருக்கோம். இது ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மைக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திப்பிலி இருக்கு, திப்பிலியும் வச்சிருக்கோம் பாருங்க. இங்கே அஸ்வகந்தா வச்சிருக்கோம். இது பாலில் சுத்தி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இதை பவுடராக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு இது எப்படி க்ளீன் பண்ணனா, இதனுடைய தோள்களை இப்படி உரிச்சு எடுத்துட்டு இது உள்ளே இருக்கிற நரம்புகளை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் சுத்தி முறை. அதுக்கப்புறம் பாலில் காய வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது எடுப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாக்கா சுத்தி பண்ணி வச்சுருக்காங்க. நாம் இதில் இருக்கிற நரம்பை எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் நரம்பை உரிச்சு எடுக்கணும். இப்படி தான் நரம்பை உரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நரம்பு வந்துடுச்சு. இதில் 90% தண்ணி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சதாவரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழங்கை சுத்தி பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது சுத்தி பண்ணி வச்ச தண்ணீர் விட்டான் கிழங்கு. தெரியுதுங்களா? இது சுத்தி பண்ணி வச்சிருக்கு, தோல் சீவி வச்சிருக்கு. நண்பர்களே, ஆண்மைக்கு உண்டான மருந்து, அதாவது தாது புஷ்டி கிருதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஊற்றிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சாறு. எத்தனை லிட்டர்னா அது? 4 லிட்டர். 4 லிட்டர் சாறு. அடுத்தது பால் எத்தனை லிட்டர்னா? 4 லிட்டர். பால் 4 லிட்டர். அந்த 4 லிட்டர் பாலையும் ஊற்றிக்கலாம். அடுத்தது என்ன ஊற்ற போறீங்கன்னா? 2 கிலோ நெய். 2 லிட்டர் நெய் அப்படின்றாரு. 2 லிட்டர் நெய் ஊற்றிக்கலாம். 2 லிட்டர் நெய்.
2 லிட்டர் நெய் ஊற்றிக்கிறோம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கிருதம் சாப்பிட்றதுக்கு. அந்த தாது புஷ்டி கிருதத்துக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குலேருந்து சாறு எடுக்கிறதா இப்போ பாருங்கள். தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த கிருதம் அப்படி தான் ரெடி ஆகுது. இது கொஞ்ச நேரம் அப்படியே சூடு பண்ணோம், அப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்தலாம். நண்பர்களே, இப்போது தண்ணீர் விட்டான் கிழங்கை வந்து கல்கமாக அரைச்சி வச்சுருக்காரு. அது எப்படி சேர்த்துறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எப்படி சேர்த்துறாருன்னு பார்த்துக்கலாம். இதுதான் கல்கம். தண்ணீர் விட்டான் கிழங்கை சுத்தி பண்ணி அரைச்சி வச்சுருக்கா. 1/4 கிலோ இதில் சேர்த்த போகிறோம். 1/4 கிலோ சேர்த்த போகிறோம். சேர்த்திடும் பாருங்கள். இப்போது அப்படியே அழகாக மெல்லமாக அடி பிடிக்காமல் கிண்ணோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு மருந்து. கடைசியில் நம்ம தேன் சேர்த்த போகிறோம். அது கடைசியில் ஆறிட்டு பின்னாடி தான் சேர்த்தணும். அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை அழகாக கிண்டி ஒரு கல்கமாக எடுக்கலாம். இதை அடி பிடிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கிண்டிட்டு இருக்காங்க. இதை நல்லா வற்றணும். அந்த பால், அந்த தண்ணீர் விட்டான் சாறு இதெல்லாம் வற்றி நல்லா பக்குவமாக பதமாக வரணும். பதம் ஆயிடுச்சிங்களா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுமா? இதோட பதம் ஆயிடுச்சு. பதம் பார்த்தீங்கன்னா இதுதான் பதம். கல் மெழுகு பதம். கல் மெழுகு பதம். ஓகே, ஆமாம், கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பெசி கெடுக்கிறேன். கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கல் பதமா அப்பா. ஏன்னா இது மணல் பதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பதம் தான். முன்னாடி அவ்வளோ டைட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். கல் பதம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கலாம் இல்லையா நண்பர்களே? இதுதான் கல் பதம். இதில் இருக்கிற நெய், பாலில் இருக்கிற நெய் எல்லாம் உருகி மேலே வந்திருக்கு. மீது எல்லாமே அடியில் இருக்குது. இதுதான் பதம். இப்போ இறக்கலாம் நண்பர்களே. இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்படி ஊற்றணும். இப்படி எடுத்து ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். இப்போது இது மாதிரி ஊற்றி வடிகட்டிக்கலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஆயிலெல்லாம் வடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இதில் இப்போ திப்பிலி பொடியை சேர்த்த போகிறோம். இந்த ஆயிலில் இப்போ திப்பிலி பொடியை சேர்த்த போகிறோம். இப்படி தான் சேர்த்தணும். இதுதான் கிரதமாக ரெடியாக போகுது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது சர்க்கரை கலந்துக்கிறோம். சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். என்னென்ன போட்டிருப்பாங்க உங்களே தெரியும். ஆண்மைக்கான அனைத்து வகையான மருந்துகளும் நம்ம போட்டிருக்கோம். இதில் முழுக்க ஆண்மைக்கான மருந்துகள் இப்போ சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டில் சர்க்கரையும் போட்டிருக்கோம். நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கோம். இந்த கிரதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக 3 நாள் வச்சாக்க நல்லா கிருதமாக வந்துடும். இப்படி தான் கிருதம் இருக்கும். இது சூடாக இருக்குது, அதனால் இது இப்படி தான் இருக்கும். இதுதான் கிருதம் பாருங்கள். தாது புஷ்டிக்கு அற்புதமாய் வேலை செய்யக்கூடிய மருந்து. உடல் குளிர்ச்சிக்கு, பித்தத்தை சரி பண்ணும். உடல் குளிர்ச்சிக்கு அற்புதமான மருந்து இந்த கிருதம். கிருதம் பாருங்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி தாது புஷ்டிக்கு மிக அற்புதமாக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடியது. ஆண் மல்ட்டத்தன்மை, பெண் மல்ட்டத்தன்மை இருவரும் எடுக்கலாம். ஆண் பெண் இருப்பாளருமே எடுக்கலாம். இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சரி, இதை எப்படி சாப்பிட்லாம், எத்தனை வேலை சாப்பிட்ணும், இது சாப்பிடும்போது என்ன பத்தியங்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இப்போ இவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஆண் மல்ட்டத்தன்மைக்கும் பெண் மல்ட்டத்தன்மைக்கும், முக்கியமாக ஆண் மல்ட்டத்தன்மைக்கு தாது நஷ்டத்தை சரி பண்ணக்கூடிய மருந்துக்கு இது எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், இது பத்தியங்கள் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் காலை இரவு சாப்பிட்டுட்டு வரணும். பத்திய முறைகள் வந்து பெருசாக எல்லாம் இல்லை. இதில் பத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா காரமான பொருட்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய, உடல் வயிறு புண்ணுகளை ஆட்டக்கூடியது, உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. அதனால வந்து ரொம்ப காரமான பொருட்கள், இந்த எண்ணெய் பலகாரங்கள் தவிர்க்கணும். இந்த தாது நஷ்டத்தினால ஏற்பட்டவங்களுக்கு இது எத்தனை வேலை எடுக்கணும்?
2 வேளை எடுக்கலாம், காலை இரவு. எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட பின்னாடியா? சாப்பாட்டு பிறகு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஏதாவது பால் அது மாதிரி குடிக்கணுமா? இல்ல, எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்ல, இது மட்டும் சாப்பிட்டா போதும். மட்டும் சாப்பிட்டாலே இது சாப்பிடும் போது ஏதாவது பத்தியங்கள் இருக்குமான்னு கேட்டதுக்கு பெருசா பத்தியங்கள் வேணும்னு சொல்லிட்டீங்க. இது எவ்வளவு நாள்ல ரிசல்ட் தெரியும்? தாது குறைபாடு உள்ள சுத்தமா தாதே இல்லை அப்படின்றவங்க எவ்வளவு நாள்? நார்மலா அந்த உணர்வே இல்லை, அந்த எண்ணமே இல்லை, அந்த தாட்டே வரல, நார்மலா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஆளுக்கு அன்னைக்கு நைட்டே தெரியும். அன்னைக்கு நைட்டே தெரியும். கண்டிப்பா தெரியும். அதாவது என்ன மாதிரி ஹெல்த்தா ஆரோக்கியமா இருந்தா, ஹெல்த்தா ஆரோக்கியமா இருக்கிற ஆளுக்கு வந்து அன்னைக்கே இதனோட ரிசல்ட் தெரியும். ஓகே, அதனோட உணர்வு தெரியும். மற்றபடி இந்த தாது குறைபாடு இருக்கிறவங்களுக்கு 1 வாரம் அல்லது 2 வாரத்துல இதனோட பலன் கிடைக்கும். ஓகேண்ணா, அருமையா சொல்லியிருக்கீங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் தாது சார்ந்த பிரச்சனை இருக்கா? தாது குறைபாடு இருக்கா? தாது நஷ்டம் இருக்கா? இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு. தண்ணீர் விட்டான் கிருதம். இந்த கிருதம் சாப்பிடுவாங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்க. அப்படிப்பட்ட குறைபாடு உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா.